கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கோடீஸ்வர யோகத்தினால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வரவுகள் என்பது அதிகமாக வரும். அது என்ன ராசி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2025ஆம் ஆண்டுல எந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் இருக்கு. அதாவது 12ஆம் இடத்துல வந்து சனி ராகு இருக்கிறாரு. அங்க வந்து என்னன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்காரு. அதே நேரத்துல புதன் வந்து நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகம் ஆகுது. இதனால மகாசக்தி யோகம் என்பது மேஷ ராசிக்கு ஏற்படுது. இந்த மகாசக்தி யோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு வந்து அளவற்ற பொருளாதாரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்துல செல்வ வளம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதே நேரத்துல வந்து சூரியன் பாத்தீங்கன்னா ராசியிலே வந்து உச்சமாகவும் செய்றாரு. தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து தன வரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக வரும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சனி பாத்தீங்கன்னா நவாம்சத்துல வந்து சிம்ம வீட்டுக்கு வர்றாரு. இந்த சிம்ம வீட்டுக்கு சொந்தக்காரரான சூரியன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிஷப ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால தன யோகங்கள் கோடீஸ்வர யோகம் என்பது மேஷ ராசிக்கு நிச்சயம் இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து கோடீஸ்வர யோகம் இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி பாத்தீங்கன்னா உச்சமாயி 11வது இடத்துல இருக்கிறாரு. கூடவே பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தான அதிபதியான சனியோட சேர்ந்து 11ல இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் என்பது உங்களுக்கு இருக்கு. அதோட உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருந்தாலும் அவர் நவாம்சத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வர்றாரு. அந்த கன்னி ராசிக்கு வர்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல, அதாவது தனஸ்தானத்துக்கு வர்றாரு. இதனால உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது நிச்சயமாக இருக்கு. இந்த கோடீஸ்வர யோகத்தினால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு அளவற்ற பொருளாதாரங்கள் செல்வங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். அடுத்து எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து கோடீஸ்வர யோகம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல வந்து நவாம்சத்துல வந்து விருச்சக ராசிக்கு வர்றாரு. அந்த விருச்சக ராசிக்கு சொந்தக்காரரான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. கூடவே பாத்தீங்கன்னா தனஸ்தான அதிபதியான செவ்வாயும் வந்து கூடவே இருக்காரு. இதனால நீச்சம் பெற்ற செவ்வாய் பாத்தீங்கன்னா பங்கமாயி நீச்சபங்க ராஜயோகம் என்பது மிதுன ராசி கிடைக்கிறது. அதனால ஜூன் மாசங்கள்ல பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு நிறைய இருக்கிறது. இந்த கோடீஸ்வர யோகம் நீங்கள் செய்கின்ற தொழில் அல்லது அரசு வேலை பார்ப்பவராக இருந்தால் அரசு வேலையின் மூலமாகவும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் நிறைய வந்து சேரும். அடுத்து எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்துல கோடீஸ்வர யோகம் என்பது இருக்கிறது. அதாவது 29/4/2025 அன்று பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரன் வந்து பாக்கியஸ்தான அதிபதியான குருவோட சேர்ந்து லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. அதே சமயத்துல லாபஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை வரை இருக்கிறதுனால நிச்சயம் வந்து ராஜயோகம் என்பது அந்த சமயத்துல இருக்கு. இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். இந்த கோடீஸ்வர யோகம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தினத்துல மட்டும்தான் கடகராசிக்கு இருக்கின்றது. அடுத்து எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தினத்துல வந்து கோடீஸ்வர யோகம் இருக்கு. அதாவது ஜூன் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா நவாம்சத்துல வந்து கன்னி ராசியில இருக்கிறாரு. அந்த கன்னி ராசிக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. கூடவே பாத்தீங்கன்னா தனக்காரகனான குருவும் சேர்ந்து இருக்கிறாரு. அதோட உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு லாபங்கள் என்பது நிறைய வரும். பண வரவுகள் என்பது அதிகமாக கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது அந்த ஜூன் 20ஆம் தேதி அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்து கன்னி ராசிக்கு எந்த சமயத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் மற்றும் பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. அந்த சமயத்துல வந்து கன்னி ராசிக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து துலாம் ராசிக்கு எப்ப கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் அதிசார பயிற்சியாகி
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து சர ராசியில வந்து உச்சமாகறதுனால உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது அந்த சமயத்தில் ஏற்படுகிறது. இந்த கோடீஸ்வர யோகம் பாத்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதன் மூலமாகவும் அல்லது வேறு கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரிக்கு வந்து போகுவதன் மூலமாகவும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அடுத்து எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு. இந்த வருடத்துல நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நவாம்சத்துல வந்து துலாம் வீட்டுல இருக்கிறாரு. அந்த துலாம் வீட்டுக்குரிய அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே வந்து ஆட்சியாகவும் இருக்கிறார். அதே நேரத்துல 9ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது நவம்பர் மாசத்துல ஏற்படுது. இந்த கோடீஸ்வர யோகமானது உங்களுடைய தந்தையாரின் மூலமாகவும் அல்லது முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்து எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல கடைசியில பாத்தீங்கன்னா நவாம்சத்துல வந்து துலாம் வீட்டுக்கு வர்றாரு. அந்த சமயத்துல அந்த துலாம் ராசிக்குடைய அதிபதியான சக்குரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல உச்சமாகி இருக்கிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு தன வரவுகள் என்பது அதிகமாகும். அதே நேரத்துல கோடீஸ்வர யோகம் என்பது ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசியில உங்களுக்கு இருக்கிறது. இந்த கோடீஸ்வர யோகம் குறிப்பிட்ட ராசிகளுக்கு சில தினங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்னென்ன டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.